டைரெக்டாக நெருப்பில் காமிச்சும் நம்ம வந்து அப்பளம் வந்து சுட முடியும். இப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தவா வச்சு இப்படியும் வந்து சுடலாம். கை சுடாமல் இருக்கிறதுக்கு துணி வந்து வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட். கேழ்வரகு கஞ்சி வந்து வச்சுருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாகலை. ஸோ அவர் வந்து கஞ்சி தான் குடிப்பார். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சுட்ட அப்பளம். இது வந்து அரிசி அப்பளம், கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதனால தான் அரிசி அப்பளமாக வந்து சுட்டேன். ஸோ இதுதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் மாமா நியூட்டி. நீங்கள் பார்க்குறது அவங்களோட சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்க வீட்டில் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க ஆண்டவனோட அருளால் அப்படின்னு வந்து நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து நல்ல ஜுரம், வாமிட்டிங். அதனால நான் என்ன பண்ணேன், இப்போ தான் கஞ்சி வந்து கொடுத்தேன். கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா சுட்டாப்பளம் வந்து கொடுத்துருந்தேன். அதோட இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். கேழ்வரகு கஞ்சி வந்து போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, வீக்கெண்ட் குக்கிங் விலாக். ஸோ அதனால் சாய்ந்தரன் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்ததுனாலே ஏதாவது நல்லதாக பண்ணு, ஏதாவது சூப்பராக பண்ணு, ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பான். அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஸ்பெஷல் வந்து பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து நியூட்ரெல்லாவில் ஒரு ரெசிபி வந்து புதுசாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணது கிடையாது. அது ப்ளஸ் அதுக்கப்புறமா ரைஸு, சப்பாத்தி, இன்றைக்கி வந்து காராமணியில் வந்து பொரியல் வந்து பண்ண போகிறேன். அண்ட் அப்பாவுக்காக ரசம் வந்து வச்சுருவேன். அது யூஸ்வலாக டெய்லி வைக்கிறது தான். அப்பாவுக்கு வந்து டெய்லி ரசம் வந்து வைப்பேன். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தான் வந்து பிடிக்கும். அண்ட் சிம்பிளாக தான் சாப்பிட்றாரு. ரொம்ப வயசாகுது, ஜீரணமெல்லாம் ஆறுதில்லை, அதனால ரொம்ப சிம்பிளாக சாப்பிடுவார். அண்ட் சாய்ந்தரன் வந்து வளர்றான் பார்த்தீங்களா, வளர்கிற பையன் பெருசாகிட்டான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நானும் சாயும் இதை வந்து சாப்பிடுவோம். ஸோ வாங்க என்னோட வீக்கெண்ட் vlog பாருங்கள். வீக்கெண்ட் சமையலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் என்ன கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சாரீ. இதையே நான் ஹீரோயின் சாரீ அப்படின்னு வந்து சொல்கிறேன் அப்படின்னா, 90s படத்தில் ஹீரோயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளெயின் கலர் சாரீ கட்டி இப்படி தான் வந்து டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நானும் இன்னைக்கு வந்து ஹீரோயின் சாரீ வந்து கட்டி டான்ஸ் பண்ண போகிறதில்ல, சமையல் வந்து பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. எஸ், ஏன்னா பிளெயின் கலர் ப்ளவுஸ் போட்டு பிளெயின் கலர் சாரீ போட்டு பிளெயின் கலர் ப்ளவுஸ் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இல்லை, போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஐ ஹோப் தான் இந்த சாரீ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மேட்சிங்காக இருக்குது. அண்ட் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறேன். இப்போ வந்து பழைய ப்ளவுஸ்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபிட்டாக ஆகுது. கொஞ்சம் வெயிட் வந்து லூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே. ஏன்னா பழைய ப்ளவுஸ் இதுக்குள்ளே நான் ஃபிட் ஆகிட்டேன். ஸோ எஸ், இதுதான் வீக்கெண்டோட ட்ரெஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஹனுமான் சாலிசா வந்து ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், அதுக்கப்புறம் பாபாவோட பஜன்ஸு, இந்த மாதிரியில் பாட்டு கேட்டுக்கிட்டே நம்ம வந்து வேலையை செய்யும்போது இல்லை கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் போர் அடிக்கும். என்னடா நம்ம வந்து தனியாக என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஸோ நான் வந்து பாட்டு வந்து கேட்பேன். அப்புறம் ஏதாவது பாட்காஸ்ட்டில் ஏதாவது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அந்த மாதிரி பாட்காஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டே நான் வந்து என்னோடய சமையலை முடிச்சிடுவேன். சமையலை வந்து பண்ணிக்கிட்டே அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் இந்த ஸ்லாப் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சமையலை முடித்தோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவோம் அண்ட் நமக்கு வந்து மைண்டு வராது. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா எக்ஸைட்மெண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாம் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் என் கூடயே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனில் கூட இல்லை, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு, நல்ல ஒரு ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டெஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணுறேன். 4 கற்பூரம் வந்து போட்டேன்னா இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள், இதை வந்து இதில் வந்து போட்டுருது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை அப்படியே புகையாக வரும். அவ்வளோதான். கிச்சனே அவ்வளோ மனமாக இருக்கும், வீடே அவ்வளோ மனமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஓரமாக வந்து வச்சுருவோம். இங்கே வந்து நம்ம காராமணி அந்த உருளைக்கிழங்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பொரியல் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வெறும் தாளிக்கிறேன். வெங்காயம், பூண்டு எல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எண்ணெயில் வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, வரமிளகா,
ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் கிள்ளி போட முடியல. கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காராமணி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கலரி விட்டுருவோம். நாலா பக்கமும் வந்து கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்னமோ இல்லை, காராமணி வந்து பீன்ஸோடு ரொம்ப டேஸ்ட்டாக தெரியுதுங்க. பீன்ஸோடு நான் ரொம்ப லைக் பண்ணுறது வந்து காராமணியை தான். இங்கே பார்த்தீங்கன்னா புகை வந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? கேமராவில் தெரியுதான்னு தெரியல, நல்ல மணமாகிடுச்சு. இப்போது மஞ்சப்பொடி வந்து போடுறேன். வெறும் மஞ்சப்பொடி, கொஞ்சம் வந்து காரப்பொடி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து போடுவேன். ஓகே, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணி வந்து தெளித்து மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வேகட்டும் காராமணி. காராமணி வந்து பீன்ஸ் மாதிரி அந்த அளவுக்கு வந்து டைம் ஆகாது, சீக்கிரம் வந்து வெந்துடும். காராமணி வந்து மூடி வச்சுருவோம். என்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரசம் வந்து இதில் ஏற்ற முடியாது. ஏன்னா இந்த பக்கம் எரிய மாட்டேங்கிறது. அந்த பக்கம் சாதமும் பருப்பு வச்சுருக்கேன், இந்த பக்கம் பொரியல் வந்து ஆயிட்டுருக்கு, இந்த பக்கம் ரசம் வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஆனால் இது எரிய மாட்டேங்கிறது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேபர் ஹாப்னால பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணுதுங்க. நாளை கூப்பிட்டு 500 ரூபா 600 ரூபா கொடுத்து நான் வந்து சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. எப்போ பார்த்தாலும் அடைச்சிக்கிறது. இதோட நான் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி உங்களுக்கே நான் வந்து சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி அடைச்சிக்கிறது அப்படின்னு எரிய மாட்டேங்கிறது. நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், ஹாப் வந்து வாங்காதீங்க. நார்மலாக இந்த நம்ம வந்து அடுப்பு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் பெஸ்ட்டு. இது பெஸ்ட்டே கிடையாது. நம்ம சிம்னி வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட சிம்னியும் ஃபேபர் தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 4-6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிங் வந்து நான் ஆள் வந்து கூப்பிடுறேன், அவங்க சர்வீஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இதில் பிரச்சனை இல்லை. ஃபேபரோட ஹாவில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் புது வீட்டுக்கு தயவு செஞ்சு ஹாப் வந்து ஆல்வேஸ் இல்லை, விலையும் ஜாஸ்தி ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்தாச்சு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து சேர்க்குறேன், ஏன்னா உப்பு வந்து தேவைப்படுது. அதோட வந்து காரப்பொடி வந்து சேர்க்குறேன். எந்த மசாலாவும் இல்லை, கொஞ்சம் இது மட்டும் சேர்க்குறேன், தனியாத்தூள் மட்டும் சேர்ப்பேன். நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்லாங்க. ஏன்னா காராமணி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாரி, அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிடலாம். ஏன்னா இதே இழுப்பச்சட்டியில் தான் நான் வந்து நியூட்ரெல்லா வந்து பண்ண போகிறேன். இது கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பொரியல் ரெடி, அந்த பக்கம் சாதமும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் விலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நாங்கள் பிளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும். நான் என்னது அப்படின்னு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நான் அப்டேட் வந்து கொடுக்குறேன். எதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், என்ன ஒரு அப்டேட் வந்து இருக்க போகிறது அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வந்து நம்ம செய்ய போகிறோம். டெஃபினட்டாக யூடியூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங்ஸை வந்து கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் ரசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பருப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது, அப்பாவுக்கு வந்து தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்பாவோட சமையல் வந்து ரெடி. ரசம், பொரியல், சாதம் இதெல்லாம் வந்து ரெடி. இப்போ வந்து பையனுக்காக சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாதிரி தடப்படலாம் சமையல் வந்து போயிட்டுருக்கு. 2 பேருக்கு லஞ்சுக்கு 2 பேருக்கும் 2 விதமாக சமைச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நியூட்ரெல்லா பிராண்டோட சோயா சங்க்ஸ் தான் நான் யூஸ்வலாக வந்து யூஸ் பண்ணது. அண்ட் நீங்கள் சோயா சங்க்ஸை ஒன்ஸ் திறந்துட்டோம் அப்படின்னா வண்டு வந்துடும். அதில் நல்லா வந்து இந்த ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இது எந்த பிராண்டோட இதுவும் கிடையாது, வீடியோ கிடையாது. சொல்கிறேன், நியூட்ரெல்லாவோட சோயா சங்க்ஸ் நம்ம வந்து நார்மலாக அப்படியே லோக்கலாக வந்து வாங்காமல் கொஞ்சம் பிராண்டாக வந்து வாங்குறேன். அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நியூட்ரெல்லா பிராண்டோட சோயா சங்க்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ சுடு தண்ணியில் வந்து போட்டு நம்ம வந்து பாயில் பண்ணணும். நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து மிச்சம் இருக்கிறத போட்டு வச்சிடலாம். இல்லைன்னா இதில் சீக்கிரமாக வந்து வண்டு வந்துடும். அதுக்கு தான் இதுலேயே நம்ம வந்து வைக்க முடியாது. இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும்.
வாங்க மக்களே, நம்ம வந்து ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணுவோம். சோயா சங்க்ஸை வந்து நல்ல சுடு தண்ணியில் வந்து வேக வச்சுக்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு புழிஞ்சு வந்து எடுத்துக்கணுங்க. ஓகே, சில பேர் வந்து ஊற வைப்பாங்க, ஆனால் பாயில் பண்ணிட்டாலே அது வந்து நல்லா பாயில் ஆகிடும். ஓகேவா, 5 நிமிஷம் விட்டாலே போதும். அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. எல்லா சோயா சங்க்ஸையும் அது மாதிரி நல்லா புழிஞ்சு தண்ணியை வந்து எடுத்துருங்க. தண்ணியோடு சேர்த்தா ரெசிபி வந்து கெட்டு போயிடும், நல்லா இருக்காது. நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்கோம்ல சோயா சங்க்ஸ், அதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும். ரெண்டு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து புழிஞ்சு இதில் வச்சுருக்கோம்ல, நம்ம வந்து ஃப்ரை பண்ணிப்போம். ஃப்ரை பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், கலர் வந்து ப்ரௌன் கலராக கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயில் நம்ம வந்து ரெசிப்பியில் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து தரோங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீடியம் சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகேவா, நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வந்துடுச்சு. ரொம்ப வந்து தீய விட்டுற வேண்டாம், அப்புறம் டேஸ்ட் வந்து மாறி போயிடும். இந்த நேரத்தில் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் வந்து தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி விட்டுறாதீங்க, அப்படியே தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை மேரினேஷன் வந்து பண்ணணுங்க. என்னெல்லாம் போட்டு மேரினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்பூன் எடுத்துப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா காரப்பொடி வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள், பூண்டு வந்து ஒரு நல்ல 15 பல்லு பூண்டு வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இவ்வளோ பூண்டு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அது கூட்டியோ குறைச்சி நீங்கள் வந்து உங்களோட இஷ்டத்துக்கு வந்து பண்ணுங்கள். ஆனால் நான் நிறையாவே போட்டிருக்கேன். அப்படியே இல்லை, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து இந்த டிஷ் வந்து இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு வந்து தயிர் வந்து சேர்க்குறேன். தயிர் தேவைக்கேற்ற நீங்கள் வந்து உப்பும் வந்து போட்டு மேரினேஷன் வந்து பண்ணணுங்க. நல்ல ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து மேரினேஷனுக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த பக்கம் மேரினேஷன் வந்து ஆகட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில் வருத்தம் பார்த்தீங்களா சோயா சங்க்ஸை, அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து வச்சுட்டு பிரியாணி இலை அந்த இதெல்லாம் போடுறேன். ஓகே, 4 மிளகு, அப்புறம் ட்ரை இதெல்லாம் கரம் மசாலாலாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் வந்து போட்டேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகாவையும் வந்து சேர்க்குறேன். நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இந்த டயத்தில் வந்து சேர்த்துடலாம். செம்மையாக இருக்கும். இந்த நீங்கள் வந்து சப்பாத்தி பூரி கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா மேரினேஷன் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து மேரினேஷன் பண்ணியிருந்தேன், அதையும் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதே பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதில் வந்து சேர்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னை வந்து மிஸ் பண்ணிங்களா, கொஞ்சம் உப்பு வந்து போடுங்க. என்னை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வாரமாக நான் விலாகே போடலை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். வேறு ஒரு டியூட்டி வந்து வந்துருச்சு. ஏன்னா நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டியூட்டி வந்துருச்சு. அதனால தான் கசூரி மேத்தி வந்து கொஞ்சம் நல்லா கையில் கசக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடியில் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அப்போ வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், அம்பிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். கொஞ்சம் காய் வந்து போட்டேன். அப்பாவுக்கு ஜீரணமாகறதுக்கு கொஞ்சம் மோர் வந்து வைக்கிறேன். அதுக்கப்புறமா ரச சாதத்தை நல்லா நொறுக்கி இல்லை நெய் போட்டு நான் பிசைஞ்சு அப்பாவுக்கு வந்து முதல்ல கொடுத்துட்டு சப்பாத்தி வந்து பண்ணுறேன் சாய்க்காக. சாய் வந்து ஸ்கூல் போயிருக்கான், வந்துட்டு இல்லை அவன் இதை தான் சாப்பிடுவான். அவனுக்கு என்ன எப்படி பிளேட்டிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொரியல் வந்து இந்த பக்கம் போட்டேன். நான் வந்து கொஞ்சம் ரச சாதத்தையும் நல்லா நொறுக்கி பிசைஞ்சு எல்லாம் ஓட வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி அண்ட் இன்னியோட சோயா சங்க்ஸ் ஸ்பெஷல் கறி வந்து பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா சங்க்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து
நீங்கள் செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பாய்.